ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்திய அளவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே சேரும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பெல் ஐக்கான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க. அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான தகவல்களும் நாங்கள் கொடுக்குற வீடியோக்களும் பிரத்யேகமாக உங்களுக்கு சேரும் மக்களே. சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே வரும்போது ஒரு லைக் பண்ணிட்டு உள்ளே வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பாஜ்ரா, அதாவது கம்பு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். அந்த பொருள் இன்றைக்கி இந்திய அளவில் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் சிக்கோஹாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2060 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2150 ரூபாய்க்கும், அப்போ 20 ரூபாயிலேருந்து 21 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி ஏபிஎம்சி, இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 1333 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3299, இப்போ 13 ரூபாயிலேருந்து 32 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது மக்களே. அடுத்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் மொரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2066 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2072, அப்போ 20 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2355 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2655, அப்போ 23 ரூபாயிலேருந்து 26 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது மக்களே. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் சிர்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 1950 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1950, அப்போ 19 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டுண்ட்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2080 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2100, அப்போ 20 ரூபாயிலேருந்து 21 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகில்யா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2760 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2815, அப்போ 27 ரூபாயிலேருந்து 28 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து ஹரியானா மாநிலத்தில் ஜுலானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3300 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3300, அப்போ 33 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மண்ணூர்பேட், இந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 3269 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3269, அப்போ 32 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து ஆந்திர பிரதேசில் குர்னூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2251 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2361, அப்போ 22 ரூபாயிலேருந்து 23 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து ஹரியானா மாநிலத்தில் உச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2250 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2250, அப்போ 22 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது மக்களே. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் தான் உளுந்தூர்பேட்டை, இந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2055 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3209, இப்போ 20 ரூபாயிலேருந்து 32 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3060 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3060 ரூபா, அப்போ 30 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 2000, அப்போ 20 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு கிடைக்குது. ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திய அளவில் நம்ம கம்பு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த சிறுதானிய வகைகளில் பார்த்திங்கன்னா கம்பு ரொம்ப முக்கியமான பொருள். சரிங்களா? இப்போ நம்ம ஊரில் கம்பு எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது இப்போ நிறையா நம்ம கம்மங்கூழ் கடைலாம் நிறையா நம்ம பார்க்குறோம், அங்கே பயன்படுத்துகிறாங்க.
அடுத்து வந்து வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். நிறையா வீடுகளில் பயன்படுத்துகிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. சில பேர் இன்னும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இப்போ நாங்கள் வந்து ராஜஸ்தான் போயிருந்தோம். ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா பாஜ்ரா ரொட்டினே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பாஜ்ரா ரொட்டினே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. சரிங்களா? என்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக வரட்டி மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் அது. ராஜஸ்தான் போகும்போது நாங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணோம் சாப்பிட்றதுக்கு. பட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட முடியல. அந்த மாதிரி பாஜ்ரா ரொட்டினே இருக்குது அங்கே. நார்த் இந்தியாவில் அடிக்கடி சாப்பிட்றாங்க. ரெகுலராக டெய்லி எடுத்துக்கிற மாதிரி இதை பிளான் பண்ணுறாங்க. நம்ம வந்து சம்மர் டைமில் கொஞ்சம் நம்ம வந்து குடிக்கிறோம். இந்த கம்மங்கூழ் இதை கூலாக மாற்றி நம்ம வந்து குடிச்சிட்ருக்கோம். வீடுகள்லேயும் ஒரு சில பெரும்பாலான நம்ம எங்கள் வீடுகள்லாம் நாங்கள் வந்து சம்மர் டைமில் வந்து கம்மங்கூழ் யூஸ் பண்ணுறோம். மற்ற பகுதிகள்லேயும் பார்த்திங்கன்னா சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. இன்னமும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது கம்மங்கூழ் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கான உணவாக மாறிடுச்சு. ஆனால் அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது நிறைய பேர் அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்துகிறதே குறைக்கிறாங்க. இட்லி தோசை தான் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி எப்படி போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதில் ரொம்ப எனக்குள்ளே இருக்கிற விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி கோதுமை இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் போடுறதில்ல. நம்ம ஊரில் விளையிற இந்த கம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன்லேயும் கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கோதுமையெல்லாம் கொடுக்குறாங்க. கோதுமை வந்து அந்தளவுக்கு சப்பாத்தின்னு எல்லாம் சாப்பிட்றாங்க. ஓகேங்களா? ஸோ தப்பு சொல்ல, பட் இருந்தாலும் நம்ம ஊரில் விளையிற பொருட்களுக்கு அப்போ தான் நமக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. அதிக பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கம்பு இதோட விளைச்சலே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா கம்போட விற்பனை எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால பெருவாரியான மக்கள் இதை பயன்படுத்துகிறதே குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதனால் ரேஷன் கடைகள்லாம் இதை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதனால் வந்து கம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு. ஓகேங்களா? 20 ரூபா, 21 ரூபா, 25 ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து வாங்கிட முடியுது. அதோட நல்லா பயன்படுத்துறதுக்கான மக்களும் கொஞ்சம் அதிகரிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஸோ அதனால தான் முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்போட விலை நிலவரத்தை நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளோட விலை நிலவரத்தை வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம். அதே போல் நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே. ஏன்னா உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 9000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம தொட்டிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே. அந்த மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கும் தெரிவிக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு அற்புதமான நல்ல வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் மக்களே. பாய்.